ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. நம்ம சர்க்குலர் மோஷனோட லெக்சர் 1ல் இருக்கும். சர்க்குலர் மோஷன் பேசுறதுக்கு முன்னாடி மொத்தம் 3 சர்க்குலர் மோஷன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மோஷன் இன் ஏ பிளேன் படிச்சிங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்துறேன். மோஷன் இன் ஏ பிளேன் படிச்சிங்கல்ல, மோஷன் இன் ஏ பிளேன்ல பேசிக் சர்க்குலர் மோஷன் படிக்கணும். பேசிக் சர்க்குலர் மோஷன் படிக்கணும். நேத்து படித்தோம் இல்லையா, லாஸ் ஆஃப் மோஷன் படித்தோம் இல்லையா, லாஸ் ஆஃப் மோஷன்ல டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் படிக்கணும். டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் படிக்கணும். அதே மாதிரி அடுத்த லெசன் இருக்கு இல்லைங்களா, ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவர். இந்த லெசன்ல வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் படிக்கணும். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், சர்க்குலர் மோஷன்னா 3 படிக்கணுமா? சரி, ஆமா. பேசிக் சர்க்குலர் மோஷன்ல மோஷன் இன் ஏ பிளேன்ல படிப்பீங்க, லாஸ் ஆஃப் மோஷன்ல டைனமிக்ஸ் படிப்பீங்க, ஒர்க் எனர்ஜி பவர்ல வெர்டிகல் படிப்பீங்க. இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்க போறது இதை மட்டும் தான் கற்றுக் கொடுக்க போறேன். எனக்கு ஒரே கிளாஸ் போதும், முடிச்சு கொடுத்துறேன். டைனமிக்ஸ் படிக்கணும்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் பத்தி நல்லா தெரியணும். நான் இன்னும் ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஃப்ரிக்ஷன் கற்றுக் கொடுத்துட்டு தான் இங்க போக முடியும். அடுத்தது ஒர்க் எனர்ஜி பவர் லெசனை கம்ப்ளீட் பண்ணாதான் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் போக முடியும். ரைட்டா? ஸோ அப்போ மோஷன் இன் பிளேன்ல இந்த பேசிக் சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, அதை கற்றுக்கலாமா? ஸோ அதை கற்றுக்கிட்டாதான் அடுத்து ஃப்ரிக்ஷன் போகும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார், சர்க்குலர் மோஷன் இது 1Dயா 2Dயா சார்? 1D மோஷன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எறும்பு நேராக ட்ராவல் ஆகுறது, நம்ம பைக்கில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கிறது, இதெல்லாம் 1D மோஷன்னு தெரியும். 2D மோஷன் நீங்கள் படித்தது ப்ரொஜெக்டைல் மோஷன் படிச்சிருப்பீங்க. ஏன் இது 2D மோஷன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் நடக்குது 2D மோஷன். கரெக்டாக? எக்ஸ்லையும் ஒய்லையும் நடக்கிறதுனால இது 2 டைமென்ஷனல். அதே மாதிரி சர்க்குலர் மோஷனும் பிளேன்ல மட்டும்தான் நடக்குது, 2 டைமென்ஷன், எக்ஸ் ஒய். ரைட்டா? ஸோ சர்க்குலர் மோஷன் ஒரு 2D மோஷனு, சர்க்குலர் மோஷன் ஒரு 2D மோஷனு. கற்றுக்கிட்டீங்களா? அர்ஜுன் கூட நீங்க ஒரே நிமிஷம். ரைட் ரைட் ரைட். ஓகே, சர்க்குலர் மோஷன் என்னங்க சார்? ஒரு கான்ஸ்டன்ட் ரேடியஸ்ல, அதாவது இந்த ஆர் மாறாது. ஆரிஜின் இங்க இருக்கும், ஆரிஜின் இங்க இருக்கும், அந்த பாடி இங்க இருக்கும். இந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல அந்த பாடி இந்த மாதிரி ஒரு பாத்துல சுத்தி வர்றதுக்கு பேரு தான் சர்க்குலர் மோஷன் தெரியும். இப்போ இது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ள டேர்ம் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஸோ ஆர் பி த ரேடியஸ். அப்போ எல்லா இடத்துலையும் ரேடியஸ் எப்படி சார் இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அந்த ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தான் இது சர்க்குலர் மோஷன். இப்போ போக போக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பைரலா மாறிடும், கம்மி ஆகுது அப்படின்னா அதுவும் ஸ்பைரலா மாறிடும். தெரியுதா? இப்போ இங்க வந்து 10 சென்டிமீட்டர், இங்க 11, இங்க 12 அப்படின்னா அது என்ன ஆயிடுது? அப்படி போக 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 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ சர்க்குலர் மோஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னட்யூட்ல டைரக்ஷன் மட்டும் ஒரு ஒரு பாயிண்ட்லயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, சர்க்குலர் மோஷன்ல அந்த பாடியோட டைரக்ஷன் ஒரு ஒரு இடத்துலயும் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் சர்க்குலர் மோஷன். ஸோ இது ஒரு 2D மோஷன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. சரிங்க சார், கதைக்குள்ள போயாச்சு. அதுக்கப்புறமா இங்க என்னென்ன டேர்ம்லாம் நம்ம கத்துக்க போறோம்? தீட்டா, ஒமேகா, ஆல்பா, இவங்க 3 பேர் தான் இந்த சர்க்குலர் மோஷன். இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆட்கள் இந்த 3 பேர் தான், தீட்டா, ஒமேகா, ஆல்பா. யாரு சார் அவன் தீட்டா? தீட்டாவோட பேரு தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது என்ன ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்? நீங்க நேரா நடந்து போனா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளவுதான். 1Dனா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. 2Dனா தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்பா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன். எப்படி அந்த ஊர்ல எஸ்விஏன்னு படிச்சீங்களோ இந்த ஊர்ல தீட்டா ஒமேகா ஆல்பான்னு படிக்கிறீங்க. அது என்னங்க சார் அந்த ஊரு இந்த ஊரு? அந்த ஊர்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் 1D. 1Dல டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாமே லீனியர் இல்லைன்னா டான்ஜென்ஷியல். பட் இங்க தீட்டா ஒமேகா ஆல்பா 2 டைமென்ஷன். கரெக்டா? ரைட். ஸோ இதுக்கு பேரு டெர்மினாலஜி. ஒரு லெசன் பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இந்த லெசனுக்குள்ளார நம்ம பயன்படுத்த போறோம்.
ரைட்டா? அவங்கள வச்சு தான் பேச போறோம். முதல்ல ஆட்களை உங்களுக்கு அடையாளப்படுத்திட்டேன். தீட்டா யாரு, ஒமேகா யாரு, ஆல்ஃபா யாருன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னும் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தீட்டான்னு ஒரு ஆள் இருக்கான், ஒமேகான்னு ஒரு ஆள் இருக்கான், ஆல்ஃபான்னு ஒரு ஆள் இருக்கான். அப்படின்னா என்னன்றது தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும், இல்லையா? கத்துக்கலாமா? ஓகே. இனிஷியலா இப்போ இது ஒரு சர்க்குலர் மோஷன் வச்சுக்கோங்களேன். இதான் சென்டர். அப்போ இந்த இடத்துல இந்த பாடி இருக்கு. பாடியோட பொசிஷன் ஏலன்னு எடுத்துக்கிட்டா இனிஷியலா அது ஏல இருக்கு. ஆஃப்டர் டி டைம் அந்த பாடி பிக்கு வந்துருது. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஏல இருந்து பி வரைக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. அந்த தீட்டாவை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த காம்பஸ் வச்சு ஒரு ஏக்கும் பிக்கும் ஒரு கோடு போட்டு அது ஒரு ஆர்க் மாதிரி இல்லை, அதனால இந்த இடத்தோட பேரு ஆர்க் லென்த்னு சொல்லணும். இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ்னு உங்களுக்கு நல்லா இருக்கு தெரியும். ஆங்கிள்னாலே ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சார் கத்துக்கிட்டோம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா ஆப்போசிட்ல இருக்கிறது ஆர்க் லென்த், அட்ஜசன்ட்ல இருக்கிறது ரேடியஸ்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆர்க் லென்த் பை ரேடியஸா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த லெசனோடது. எல்லாரும் நல்லா படிங்க, ஃபர்ஸ்ட் படிங்க, என் கூட படிச்சுவா. ஆர்க் லென்த் பை ரேடியஸ், ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ரைட்டா? அபி குட் ஈவினிங் பை. அபி கேக்குதா? குட் ஈவினிங் சார். ஏன் லேட்டு சார்? அப்பதான் வந்தேன். சரி பை, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு பாத்துக்கோ. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்க் லென்த் பை ரேடியஸ். அப்ப ஆர்க் லென்த்துக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்குமா? எஸ். தீட்டாவுக்கு பதிலா எஸ் பை ஆர்ன்னு கத்துக்கணும். தீட்டாவுக்கு பதிலா எஸ் பை ஆர். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா, ஆர்க் லென்த், தென் ரேடியஸ் எஸ் பை ஆர். சரி, எல்லாத்துக்குமே எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபார்முலா போட்டாலே யூனிட் போடுவீங்களே, என்ன பண்ணலாம்? அப்ப யூனிட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ரேடியன். ரேடியன் ரைட்டா? இது பிளேன்ல இருந்தா ரேடியன், 3 டைமென்ஷனல் இருந்தா ஸ்டேடியன் சொல்லிட்டு எஸ்ஐ யூனிட்ல படித்திருப்பீங்க. தெரியலன்னா பரவாயில்ல, நான் அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன். தீட்டான்னா ரேடியன். ரேடியன்னா ஃபுல் பேரு. இதோட சிம்பிள் என்னங்க சார்? ஆர்ஏடி. டைமென்ஷன் இருக்கா? நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷனல் ஃபார்முலா இங்க கிடையாது. ஏன்னா இது ஒரு சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. சப்ளிமெண்டரி குவான்டிட்டின்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. எல்லாரும் என்ன பாரு, நேரா உட்காரு, நல்லா கத்துக்க. ஸோ தீட்டா எஸ் பை ஆர்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதோட யூனிட் ரேடியன் சொல்லியிருக்கேன், சிம்பிள் சொல்லியிருக்கேன், டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்தது தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர்னு சொன்னீங்கல்ல, நம்ம எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு எழுதலாமா? எழுதலாமே. அப்போ எஸ் யாரு? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். தீட்டா யாரு? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? ரிலேஷன் பிட்வீன் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, எஸ்னா என்ன? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாருங்க, இந்த மட்டும் லீனியரா தெரியுது அவங்களுக்கு, எஸ் இது மட்டும் லீனியரா தெரியுது. தீட்டானா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்? எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா, எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அவ்வளவுதான். ஸோ தீட்டா நல்லா கத்துக்கிட்டீங்களா? இதோட யூனிட் ரேடியன் சொல்லியிருக்கீங்களே பை, யாராவது சொல்லுங்க பை. 180 டிகிரின்னா எத்தனை ரேடியன்? எவ்வளோ வரும்? 180 டிகிரி சொல்லு. ஒன்று தான் கேட்குறேன். 180 டிகிரினா எத்தனை பை? 1 பையா, 2 பையா, 3 பையா, 4 பையா? 1 பை சார். 1 பை. அதுதான் ரேடியனா கேட்குறேன். 180 டிகிரினா 1 பை, 360 டிகிரினா 2 பை, 90 டிகிரினா பை பை 2, 45 டிகிரி பை பை 4, 60 டிகிரி பை பை 3, 30 டிகிரி பை பை 6, ரைட்டா? 270 டிகிரி டக்குன்னு சொல்லு. 3 பை பை 2வா? 3 பை பை 2 கரெக்டா? இல்லை 2 பை பை 3யா? 3 into 180 by 2 ஒரு 2 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 3 பை பை 2 ரைட்டா? ஸோ 120 டிகிரி. சார் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? 20 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, எப்படி பையா நான் மாத்துறது? இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் முழு வேல்யூவா இருக்கு, நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டிகிரியை எப்படி ரேடியனா கன்வெர்ட் பண்றது? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டு ரேடியன்?
உங்ககிட்ட தான் கேட்கிறேன், வாயத்தர பதில் சொல்லு. சார் பை டிவைட் பை 180. அவ்வளவுதான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பை பை 180 டிவைட் பண்ணணும். இங்க பாருங்களேன், 120 டிகிரி ஈக்குவல் டு எத்தனை ரேடியன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க என்ன பண்ணணும், 120 டிகிரியா செட் பை பை 180. ஸோ 0க்கு 0 போயிடுச்சு, 2 3 6 பண்ணீங்கன்னா 2π/3. அப்போ 120 டிகிரின்றது 2π/3 ரேடியன். அவங்க டிகிரியில கொடுப்பாங்க, நீங்க எந்த சமமே டிகிரியில போட முடியாது, எஸ்ஐ யூனிட்ல தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப எஸ்ஐ யூனிட்ல கன்வெர்ட் பண்ண தெரியணும்னா டிகிரியை ரேடியனா மாத்தணும், ரைட்டா? இப்ப அதே 2π/3 ரேடியனை டிகிரியா கன்வெர்ட் பண்ணுங்க, அப்படியே மாத்திக்கோ, 180/π. 180/π சார். அவ்வளவுதான். π/180 இருந்தா டிகிரி ரேடியனா மாறும். 180/π மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரேடியன் டிகிரியா மாறும். பைக்கு பை போய் சேர்ந்துருச்சு, 1 3 3 6 3 18 2 6 12 120 டிகிரி, ரைட்டா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதை கொஞ்சம் நல்லா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்? அடுத்தது சார் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க, அங்கிருந்து ஆங்குலர் வெலாசிட்டி போயிடலாமா? அடுத்த டாபிக் இதோட கண்டினியூட்டி தான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி வெறும் லீனியர் வெலாசிட்டினா எங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடா இருந்தா டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டியா இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்ப வெலாசிட்டி s/t தெரியும் சார். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, அங்க லீனியர் வெலாசிட்டி v தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எவ்வளோ டைம்ல எவ்வளோ ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. இனிஷியலா பாடி இங்க இருக்கு, ஆஃப்டர் டி டைம் பாடி இங்க போயிடுது, ஆஃப்டர் டி டைம். அப்ப θ/t தான் ஒமேகா, θ/t தான் ஒமேகா. எவ்வளோ டைம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போனா லீனியர் வெலாசிட்டி, எவ்வளோ டைம்ல எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுதோ அது ஆங்குலர் வெலாசிட்டி. தமிழ்ல கோண திசைவேகம். கோண திசைவேகம்னா வளைஞ்சு வளைஞ்சு போறது, வளைஞ்சு போறது சர்க்குலர் பாத்துல சுத்தி வருது. ஸோ ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க, ஒமேகா ஈக்குவல் டு θ/t. இதோட யூனிட் என்ன வாங்க சார் இருக்கும்? தீட்டாவுக்கு ரேடியன்னு மேல சொல்லி கொடுத்தீங்க, டைமுக்கு காலங்காலமா படிச்சுட்டு இருக்கோம் செகண்ட். பட் டைம் எஃபிஎஸ் சிஸ்டத்துலயும் சரி, சிஜிஎஸ்லயும் சரி, எஸ்ஐலையும் சரி, எல்லா காலகட்டங்கள்லயுமே டைமுக்கு செகண்ட் தான் யூனிட். ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் லென்த்தோட யூனிட் மாறிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் ஃபூட்ல சொல்லியிருப்பாங்க, ஃபீட்டு ஃபூட்டு, அடுத்தது சென்டிமீட்டர்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களோட காலகட்டங்கள்ல மீட்டர்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி மாஸ் பார்க்க போனா முன்னாடி வந்து பவுண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களோட தாத்தா காலங்கள்ல. அப்புறமா கிராம்ல பயன்படுத்திட்டு இப்போ நம்ம கிலோகிராம்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா டைம் மட்டும்தான் எல்லா காலங்கள்லயும் ஒரே யூனிட்லயே இருக்கு, ரைட்டா? ஸோ பிசிக்ஸ்ல ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? டைம் மட்டும் ஆன்சர் நெகட்டிவ்லயே வராது. எந்த சம் வேணாலும் போட்டுப்பார், டைம் தெர் இஸ் நோ நெகட்டிவ். இப்போ நான் டைம் தெர் இஸ் நோ நெகட்டிவ்னு சொல்றேன்ல, அந்த இடத்துக்கு கூட என்னால் திரும்ப போக முடியாது. அப்போ டைம் மட்டும்தான், இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் நெகட்டிவ்ல வரவே வராது, ரைட்டா? ஸோ இது பிசிக்ஸோட அற்புதம் பேர். ஸோ ஒமேகா வந்து ரேடியன் பெர் செகண்ட். இதோட டைமென்ஷன் சொல்லி கொடுங்க சார். ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது, டைமுக்கு 1/t, அதனால t இன்வர்ஸா. ஆமா. ஸோ ஒமேகா கத்துக்கிட்டீங்க, dθ/dt இல்லைன்னா θ/t, 1/t t இன்வர்ஸ்னு நல்லா கத்துக்கிட்டீங்க, ரைட்? அதுக்கப்புறமா ரிலேஷன் போட்டு காட்டுங்க. ஏற்கனவே எஸ்க்கு பதிலாக ஆர் தீட்டான்னு எங்களுக்கு தெரியும். இது யாருப்பா சார்? ரிலேஷன் பிட்வீன் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ லீனியர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி போட்டு தானே ஆகணும். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்றேன், ds/dt ஈக்குவல் டு r இன்ட்டு dθ/dt. டக்குன்னு சொல்லுங்க, இது யாரு இது யாரு? ds/dt இதான் உங்க டக்கா? எவ்வளவு நேரம் ஆச்சு? ds/dt யாரு? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் யாரு? வெலாசிட்டி. v வரல. ஆமா. r ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் யாரு? ஒமேகா. ஒமேகா. வாயை திறக்க மாட்டீங்கல்ல? கேட்டுன்னு தானே இருக்கேன் நான். எவ்வளோ டைம் சொல்லிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. என்ன தெரியாத விஷயமா அது? யார் சொன்னா என்ன?
யாராவது சொல்லட்டும், நம்ம என்னன்னு ஜாலியா உட்காந்துருக்குறது. எல்லா பேரண்ட்டும் சொல்ற கம்ப்ளைண்ட் பக்கத்துல மேபி உன் பக்கத்துல இப்ப நிறைய பேரண்ட் இருக்கலாம். சார் அவளுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியுது, ஆனா யாராவது சொல்லுவாங்கன்னு உட்காந்துருக்கிறது. நீ ஆன் பண்ணி சொல்லன்னு சொன்னா இல்லம்மா யாராவது சொல்லுவாங்க, இல்ல டாடி யாராவது சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்கு. வாயை திறந்தா மட்டும்தான் பிசிக்ஸ் வரும், பதில் சொன்னா மட்டும்தான் வரும். அதனால பதில் சொல்ல கத்துக்கோ. ஸோ v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இது யாரா இருப்பா? ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்குமான ரிலேஷன் தான் v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க. வெக்டார் ஃபார்ம் சொல்லி கொடுங்களேன். ஸோ வெக்டார் ஃபார்ம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாரும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவீங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் இப்பயே அவேர் பண்ணிடுறேன். வி வெக்டார் வேணும்னா அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி ஒமேகா வெக்டார் தான் முன்னாடி வரணும், ஆர் வெக்டார் தான் பின்னாடி வரணும். உன் இஷ்டத்துக்கு ஆர் கிராஸ் ஒமேகான்னு போடக்கூடாது. இல்ல ஆர் கிராஸ் ஒமேகா தான் போடுவேன், என்ன பண்ண முடியுமோ நீங்க பாத்துங்கன்னு சொன்னா ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் வி போட்டுக்கோ. சரியா புரியல? சரி, வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ஆர் கிராஸ் ஒமேகான்னு போட்டா ஏன் தப்பு? ஃப்ரண்ட்ல மைனஸ் வின்னு போட்டீங்கன்னா ரைட்டு. கரெக்டா? நீங்க படிச்சிருப்பீங்க, வெக்டார்லேயே படிச்சிருப்பீங்க, நானே சொல்லி கொடுத்துருக்கேன், பழைய பசங்க தெரியும். ஏ கிராஸ் பி வேணும்னா பிளஸ் சி வெக்டார், பி கிராஸ் ஏ வேணும்னா மைனஸ் சி வெக்டார். ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் படி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் போகும்போது அப்வர்ட். ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி குடிக்கணும், வாட்டர் பாட்டில் உன் கையில் கொடுத்துட்டேன். எல்லாருமே இந்த வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி உன்னோட ரைட் ஹேண்டை ஓப்பன் பண்ணி பாரு. சார் வாட்டர் பாட்டில் இல்லைலாம் சொல்லாது, உன் கையில் வாட்டர் பாட்டில் இருக்கதான் நினச்சிக்கிட்டு ஓப்பன் பண்ணிப்பாரு. எல்லாருமே அதை செஞ்சு பாரு. ஓப்பன் பண்ணியா? ஓகே. எந்த டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுனால அந்த கேப் மேலே வருது, ப்ளஸ் ஜேல வருது. புரியுதா? அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் ஆகிருந்தா ப்ளஸ் ஜே. இப்போ தண்ணி குடிச்சு முடிச்சிரு, குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணும்பொழுது கிளாக்வைஸ் டைரக்ஷன். இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நீ அந்த பாட்டில் கேப்பை க்ளோஸ் பண்ணுற. க்ளோஸ் பண்ணும்போது கேப் உள்ளே போகுதா? அப்போ மைனஸ் ஜே. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் ப்ளஸ் ஜே, கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் மைனஸ் ஜே. இப்போ ஏ கிராஸ் பி, இந்த இடம் ஏ, இந்த இடம் பி, இந்த இடம் சின்னா ஏ கிராஸ் பி ஆன்டி கிளாக்வைஸ் ப்ளஸ் சி. அதே பி கிராஸ் ஏன்னா இப்படி வந்ததுன்னா மைனஸ் சி கீழே. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் படி இல்லைனா கார்க் ஸ்க்ரூ ரூல் படி இந்த இடத்துல வந்து எப்போ ப்ளஸ் வரும் எப்போ மைனஸ் வரும்னு பார்த்துக்கணும். நீ தப்பு பண்ணிடாத. வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். நான் திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்கிறேன், ஏன்னா பதட்டத்தில் இதே மாதிரி ஒரு 10 ஈக்குவேஷன் இருக்கும் ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்லேயுமே. ஆர் கிராஸ் ஆல்ஃபா, ஆர் கிராஸ் எஃப், ஆர் கிராஸ் பி, அடுத்தடுத்து நிறைய பார்க்க போறீங்க. அப்போ எங்கே ஆர் வரும் எங்கே ஒமேகா வரும் அப்படிலாம் குழப்பிக்க கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். ரைட்டா? இப்போ இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக கற்றுக்குங்களேன். இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் நடந்துட்டு இருக்கு. இதான் ஒரு சர்க்குலர் மோஷன், இதான் சென்டர். ரைட்டா? இந்த வெக்டார் வந்து ரேடியஸ் வெக்டார் ஆர் வெக்டார். வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். இந்த வி வெக்டார் யார் அப்படின்னா டான்ஜென்ஷியல் வெக்டார். தொட்டுக்கிட்டு போகுது பார்த்தீங்களா, தொடுபோடுன்னு அர்த்தம் டான்ஜென்ஷியல் லைன் அப்படின்னா. இது டான்ஜென்ஷியல் வி வெக்டார், டான்ஜென்ஷியல் வி வெக்டார். அப்போ ஒமேகா வெக்டார் எங்க சார் இருக்கும்? கவனமா கவனி. ஒமேகா வெக்டார் இஸ் த ஆக்சியல் வெக்டார். அந்த பாட்டில் மூடி மேலே வந்துச்சு, திரும்ப ரைட் ஹேண்டால ஓப்பன் பண்ணு, மாத்தி லெஃப்ட் ஹேண்டால ஓப்பன் பண்ணாத, ரைட் ஹேண்டால கேப் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணும்போது அந்த பாட்டில் கேப் மேலே வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒமேகாவோட டைரக்ஷன். ஒமேகா வெக்டார் இஸ் ஆக்சியல் வெக்டார்னு சொல்லி பழகணும். ஆர் வெக்டார் ரேடியஸ் வெக்டார்னு புரிஞ்சுக்கணும். வி வெக்டார் வெலாசிட்டி வெக்டார்னு தெரிஞ்சுக்கணும். டான்ஜென்ஷியல் வெக்டார் இல்லைனா டான்ஜென்ஷியல் வெக்டார்னு கற்றுக்கணும். ஸோ ஒமேகா இஸ் த ஆக்சியல் வெக்டார். சரி, இதில் ப்ராப்ளம் எப்படி சார் கேட்பாங்க? இப்போ இங்கே இருக்கிற 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். 11th பசங்களுக்கு மேபி கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நான் இப்போ சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட் நான் இங்கே எப்படி பண்ணுறது? ஒமேகா வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க.
ஆர் வெக்டாருக்கு பதிலா 2i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் பிளஸ் 4k வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வி வெக்டார்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம். வெக்டார் ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியுமா? நான் கேட்குறேன் பதில் சொல்லு. அபி, அஸ்வின், தனஸ்ரீ, வெக்டார் ப்ராடக்ட் தெரியுமா? அந்த மாடல்ஸ் போட்டு பண்ணுவீங்களே, தெரியுமா? பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? எஸ் சார், எஸ் சார். அபி உனக்கு பா? எஸ் சார். தனஸ்ரீ உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருக்கேன். சார் நோ சார். நோ. தரணி, இப்போ நீங்கள் 10th இல்லையா, உங்களுக்கு கஷ்டம் அது தெரிஞ்சிருக்காதுல்ல? ஆமா சார், தெரியாது. ரைட். ஹேனா வெக்டார் ப்ராடக்ட் பண்ணுவீங்களா? எஸ் சார். கிருத்திக்? தெரியாது சார். இப்போ நீங்கள் உன் பேர் தானேஸ்வர். உன்னை என்னடா சொன்னேன், பேரை மாற்றி வைதுன்னு தானே சொன்னீங்க. நானே ஒரு ஞாபகம் மருதி கேஸு, இதில் வேற பேர் இருக்கு, அம்மா பேர் இருக்கு இல்லையா, அது நீ உன் பேரை மாற்றி வை. ஓகே சார். ரைட்டா? இப்போ நேம் வரும்போது தான் மித்திலேஸ்வரா, ஜானேஸ்வரா என்னென்னவோ கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சிருவேன். அதனால தான் உன் பேரை லாஸ்ட்டாக கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அதில் பேரை மட்டும் மாற்றி நாளைக்கு மாற்றி வச்சிரு, அந்த கூகுள் மீட்டில் போய் மாற்றி வச்சிரு. சாயாதித், உனக்கு தெரியுமா வெக்டார் ப்ராடக்ட் போடுவீங்களா? நோ சார். ரஷிகா உனக்குமா? எஸ் சார். ரைட். ஸோ நிறைய பேர் இங்கே தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. நான் ஒன்று மட்டும் சீக்கிரமாக கற்றுக் கொடுத்துறேன், தெரிஞ்சவங்களும் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவுமே வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர்னு போட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார்னு எழுதிக்கோங்க. இங்கே யார் இருக்கான்னு பாருங்க, ஒமேகா வெக்டார். இதோ இருக்கு இல்லையா ஒமேகா வெக்டார், அதில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க. ஐ வெக்டார்னா 1, 2, 3, ப்ளஸ் சைன் இருந்தால் ப்ளஸ் போடணும், மைனஸ் சைன் இருந்தால் மைனஸ் போடணும். 2 மைனஸ் 3 4, 2 மைனஸ் 3 4. ஸோ உங்களால் உணர முடியுது என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? தெரிஞ்ச பசங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, பிரச்சனை இல்லை. புதுசாக கற்றுக்கிற பசங்க ஒரு 2 நிமிஷம் போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ முதல்ல ஐஜேகே போட்டுக்கணும், அப்புறமா 1 2 3, அப்புறம் 2 மைனஸ் 3 ப்ளஸ் 4 போட்டுக்கணும். இப்போ இதோட ஆன்சரும் வெக்டாரில் தான் வரும். ஏன்னா வெக்டாரை 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் வெக்டார். அதனால தான் இது பேர் வெக்டார் ப்ராடக்ட் இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட். தெரியாத பசங்க ஐ வெக்டாரை முதல்ல எழுதிக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ வெக்டார்னா ஐ வெக்டாரில் இருக்கக்கூடிய இந்த ரோ, ஐ வெக்டாரில் இருக்கக்கூடிய இந்த காலம் ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. 2 4s are 8, 2 4s are 8. இந்த இடத்துல மைனஸா பிளஸ்ஸா தெரிஞ்ச பசங்க சொல்லுங்க, இங்க என்ன வரணும், மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ் சார். மைனஸ். அஸ்வின் கரெக்டா, இங்க மைனஸா வரணுமா? எஸ் சார். ரைட், மைனஸ் போட்டீங்க. அதுக்கப்புறமா 3 3s are 9, அங்கேயே -9 இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். ரைட், சப்ஸ்டிடியூஷன் கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? ஐயை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஜேவை பாருங்க, ஜே போடும்போது மட்டும் மைனஸ் போட்டுக்கணும். காரணம்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஜே போடும்போது மட்டும் மைனஸ். இப்போ ஜே போடும்பொழுது ஜே லைனையும் இந்த லைனையும் விட்டுருங்க. மீதி இங்கே இருக்கா 1 இருக்கு இல்லையா? ஸோ 1 4, 1 × 4 4. ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ். 3 2s are 6, 6. கற்றுக்கிட்டீங்களா? யாரை வச்சிருக்கீங்களோ அவங்கள விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதுதான். கே மட்டும் விட்டுருங்க. கே மட்டும் விட்டுட்டா 1 × -3. கேக்கு ப்ளஸ் தான் போட்டுக்கணும். 1 × -3 -3. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 2 2s are 4, 4. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஸோ ஐயோட ரோ, ஐயோட காலம் அதை விட்டுட்டா மீதி இருக்கிற 4 நம்பர் கிடைக்கும். ஜேவோடது மட்டும், ஜேவோட ரோ அந்த மேலே இருக்கிற காலம், ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் 1 3 1 3 2 4 இப்படி இருக்கும். இப்போ 1 4s are 4, 3 2s are 6. முடிஞ்சிச்சா? அடுத்தது கேவை மட்டும் விட்டுருங்களேன். கேவை மட்டும் விட்டுட்டா 1 2 2 -3 இப்படி இருக்கு பாருங்க. அப்போ 1 -3 முதல்ல ஃபார்முலாவில் ஆக்சுவலாக ஒரு மைனஸ் போடணும், நடுவில் -4. அப்போ 8 9 17 ஐ வெக்டார். -6ல் 4 போயிடுச்சுன்னா -2 +2 ஜே வெக்டார் -7 கே வெக்டார். ரைட்டா? தெரியாத பசங்க நைட்டு உட்காந்து ட்ரை பண்ணிப்பார். இல்லைன்னா என்கிட்ட ஒரு 4 சம் வாங்கிக்க போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கே இதை கற்றுக்கலாம். நான் கரெக்டாக போட்டிருக்கேன்? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா? தெரிஞ்ச பசங்க கரெக்டாக போட்டிருக்கேன்னா? அர்ஜுன், அஸ்வின், அபி, ஏனா, வாசன், ஹரி கரெக்டா பா? எஸ் சார். ரைட். எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா? புது பசங்க சரி, தெரியாத பசங்க ஏற்கனவே நான் வெக்டார் சொல்லி கொடுக்கும்போது பழைய பசங்க சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ புதுசாக இருந்த பசங்களுக்கு உங்களுக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம்.
அதனால இதை மட்டும் ஒழுங்காக ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ரைட்டா? அந்த பசங்க மட்டும் போகும்போது என்கிட்ட ஒரு 4 சம் வாங்கிட்டு போ. ஸோ வெக்டார் ஃபார்ம் முடிச்சாச்சு. வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். மறந்துடாத இந்த ஒமேகா வெக்டாரை ஞாபகம் வச்சுக்கோ. ஒமேகா வெக்டார் வந்து ஆக்சியல் வெக்டார். ரைட்டா? ஆர் வெக்டார் பார்த்துன்னு சொல்லிடுவீங்க. ரேடியஸ் வெக்டார். வி வெக்டார் டான்ஜென்ஷியல் வெக்டார். ரைட், சூப்பராக முடிஞ்சிச்சா? ஸோ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. 12th இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் அங்கங்கே விட்டு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது சார், ஆங்குலர் வெலாசிட்டி கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஸோ அங்கேருந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் போகலாமா? இதுக்கப்புறமே நான் தேவையில்லை. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்களே போயிட்டு இருக்கலாம். இப்போ எஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்களேன். வி வேணும்னா டிஎஸ் பை டிடின்னு தெரியும். ஏ வேணும்னா டிவி பை டிடின்னு அங்கே படிச்சிங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயுமே. தீட்டா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்ட்டு. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி டி தீட்டா பை டிடி. அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா டி ஒமேகா பை டிடி. தெரியுதா? இது அந்த ஊர், இது இந்த ஊர். அங்கே லீனியர், இங்கே ஆங்குலர், அவ்வளோதான். சார் இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் அடுத்த டாபிக் நம்ம கற்றுக்க போகிறது. ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா, இதோட சிம்பிளோட பேரு ஆல்ஃபா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி டி ஒமேகா பை டிடி. டி ஒமேகா பை டிடி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி டி ஒமேகா பை டிடி. யூனிட் சொல்லி கொடுங்க சார். டி ஒமேகா, ஒமேகாவுக்கு ரேடியன் பெர் செகண்ட், டைமுக்கு பெர் செகண்ட், அங்கேயே ஒரு செகண்ட் இருக்கு. ஸோ ரேடியன் செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷனல் ஃபார்முலா ரேடியனுக்கு கிடையாது, அதனால 1/t ஸ்கொயர். மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா t பவர் -2. சார் கற்றுக்கிட்டோம், ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஒமேகா பை டின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்குலர் வெலாசிட்டி பை டைமு. ஆங்குலர் ஆக்சலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஃபிசிக்ஸில் ரேட்னு ஆரம்பிச்சிங்கன்னா டினாமினேட்டரில் டைம் இருக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டா பை டிடி. ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்தது என்ன ரேட்டுன்னு நீ சொன்னாலும் டினாமினேட்டரில் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ யூனிட் முடிஞ்சிருச்சு, ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்க. அங்கேருந்து நம்ம போகிறது ஒரே நிமிஷம். ஏற்கனவே வீக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டு பேரையும் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா டிவி பை டிடி ஆறு டி ஒமேகா பை டிடி. ஏன் சார் ஆர் மாறாதா? ஆர் எப்படி மாறும்? சர்க்குலர் மோஷனில் ஆர் தான் கான்ஸ்டன்ட், அவன் தான் ஹீரோ. ஸோ டிவி பை டிடி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி. பதில் சொல்லுங்க. இந்த டிவி பை டிடி யாரா இருப்பா, டி ஒமேகா பை டிடி யாரா இருப்பா? டக்குன்னு சொல்லு. dv by dt accelerate. Tangential acceleration d omega by dt. d omega by dt. இப்பதானே படிச்சீங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டிஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஏன் மறந்துட்டீங்களா? a ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. அப்போ இதுக்கு ஒரு பேர் வைங்க சார். ரிலேஷன் பிட்வீன் லீனியர் ஆக்சலரேஷன் அண்ட் angular acceleration. Relation between linear acceleration and angular acceleration. Right, a equal to r alpha. சொன்னலாக தெரியல. இங்கே தான் அடுத்த சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. வெக்டார் ஃபார்ம் சொல்லுங்க சார். இப்போ யாராவது இதோட வெக்டார் ஃபார்ம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. சும்மா சொல்லு, தப்பானா பரவாயில்ல. முன்னாடி பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமான்னு பாரு. ரைட், a vector alpha vector cross r vector. திரும்பவும் சொல்றேன், இந்த லெசன் அந்த எஸ்ஓபி முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும் எத்தனை வெக்டார் ஃபார்ம் இருக்குன்னு இருக்கு. ஒன்று ஆர் கிராஸ் எஃப்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிராஸ் ஆர்ன்னு இருக்கும். இன்னைக்கு உனக்கு குழப்பாது, ஏன்னா இன்னைக்கு தெளிவாக உனக்கு ஒன்று ரெண்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். டோட்டலாக எக்ஸாம் ஹாலில் நீ உட்காந்துருக்கும் போது அரௌண்ட் 1000 ஃபார்முலாஸ் மண்டைக்குள்ளார இருக்கும். அந்த நேரத்தில் உனக்கு தலையை போட்டு சொரிஞ்சுப்பா, ஐயோ ஆர் கிராஸ் ஆல்ஃபா வருமா, ஆல்ஃபா கிராஸ் ஆர் வருமா, அந்த பிரச்சனைலாம் எங்கள் எக்ஸாமில் வரும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு படிக்கும்போது இன்னும் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், சூப்பராக படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. பட் எப்போ பிரச்சனை வரும்னா அங்கே தான் வரும். ஸோ அதனால தான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த திரும்ப இந்த நினைவு கூறுதல்னா ரீகலெக்ட் பண்ணுறது.
உள்ளார இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எல்லாம் டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸாக எடுக்க முடியுதான்றது தான் உன் திறமையே. தெரியுதா? ஸோ அது எடுக்க முடிஞ்சா அந்த சம் ரைட்டாக போயிடுச்சு, அது எடுக்க முடியலன்னா அந்த சம் தப்பு, அவ்வளோதான். இங்கே புத்திசாலி முட்டாள் அப்படிலாம் யாரும் கிடையாது. நீ வேலை செஞ்ச, வேலை செய்யலை, வேலை செஞ்சிருந்தா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா உன் கையில் ஃபிசிக்ஸ் விளையாட முடியாது. சரியாக வேலை செய்யலைன்னா நீ கூப்பிட்டா கூட வராது. அதான் பிரச்சனை. உன் மூளைக்கு தெரிகிற ஃபிசிக்ஸை விட உன் கைக்கு நிறைய ஃபிசிக்ஸ் தெரியணும். அப்போ நீ நிறைய எழுதி பார்க்கணும், அதிகமாக திரும்ப 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 கிறுக்கிக்கினே இருக்கணும். இப்போ ஏ ஈக்குவல் ஆல்ஃபா கிராஸ் ஆர் ஆல்ஃபா கிராஸ் ஆர் பர்மனெண்ட்டாக போயிட்டு அங்கே சேர் போட்டு உட்கார வச்சிடணும். அதை விட்டுட்டு அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிறது, ரைட்டா? ஸோ டக்குன்னு சொல்லணும், ஏ வெக்டார் வேணும்னா ஆல்ஃபா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். வழக்கம் போல யாரெல்லாம் என்னென்ன வெக்டார் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே சர்க்குலர் மோஷன் போயிட்டு இருக்கு. ஆர் வெக்டார் ரேடியஸ் வெக்டார், ஏ வெக்டார் டான்ஜென்ஷியல் வெக்டார். பாருங்க, இங்க ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டா அதுதான் டான்ஜென்ஷியல் லைன், அதுதான் ஏ வெக்டார், ரைட்டா? ஒன்றும் இல்லை, இந்த கார்த்திகை மாதம் தீபத்தன்னைக்கு இந்த கார்த்திகை தீபம் நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு தெரியல. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதே வேலையாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பனைமரத்தில் ஏறி அந்த பனம்பூவை சுட்டு அதுலேருந்து ஒரு பவுடர் மாதிரி வரும், அதை துணியில் போட்டு கட்டி அதை லைட்டாக உப்பு போட்டு பற்ற வச்சு சுற்றும் பொழுது அழகழகாக பொறி பொறியாக கொட்டும். அதுக்கு பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். தெரியாமல் அந்த பந்தம் இந்த இடத்துல பிச்சுக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அறுத்துக்குச்சு அந்த கயிறு, இல்லை அந்த பந்தம் லூஸாக இருக்குன்னு, நீ எங்கே ரிலீஸ் பண்ணுறியோ அதே டைரக்ஷனில் அந்த பக்கம் போய் விழும். பார்த்துருக்கீங்களா? உன் கயிறு கட் ஆகிடுச்சு இல்லை அந்த பந்தம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப சர்க்குலர் மோஷனில் சுற்றி வரும். நீ பார்த்துருக்கல, நான் சொல்கிற காட்சி அப்படியே உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா. நீ தான் அந்த இடத்துல நிற்கிற, அந்த பர்சன், உன் கையில் தான் அந்த கயிறு இருக்குது, அந்த பந்தம் அங்கே தான் இருக்குது, நீங்கள் தலைக்கு மேலே ஹரிசாண்டலாக அழகாக சுற்றுறீங்க. ஸோ ரொட்டேட் பண்ணுறீங்க, வேகமாக சுற்றிட்டே இருக்கீங்க. திடீர்னு சடனாக உன் கையை விட்டு அந்த கயிறு பறந்துருச்சுன்னா அதுனா சர்க்குலர் மோஷன்லேயாவா சுற்றிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப எந்த இடத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து டான்ஜென்ஷியலாக போயிட்டு தான் விழும். எங்கே அது ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நேராக ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி அதே டைரக்ஷனில் தான் போகும், ரைட்டா? அதுதான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனே. சார் இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் வழக்கம் போல் எங்கே சார் இருக்கும்? ஆக்சிஸில் தான் இருக்கும், அந்த பாட்டில் மூடியில் இருக்கும், ஆல்ஃபா, ரைட்டா? ஸோ இப்போ உனக்கு தனிதாகம் எடுக்குது, ரைட் ஹேண்டில் ஓப்பன் பண்ணு. ஸோ ஓப்பன் பண்ணும் பொழுது ஒமேகாவும் மேலே தான் இருக்குது, ஆல்ஃபாவும் மேலே தான் இருக்குது. அப்போ ஆல்ஃபாவும் ஆக்சியல் வெக்டார் தான்ங்களா சார்? ஆமாம், ஆக்சியல் வெக்டார், கரெக்டா? ஏ யாரு? டான்ஜென்ஷியல் வெக்டார், டான்ஜென்ஷியல் வெக்டார். ஆல்ஃபா ஆக்சியல் வெக்டார், ஆர் வழக்கம் போல ரேடியஸ் வெக்டார். இதெல்லாம் தெளிவாக தெரியணும். ஆல்ஃபா யாரு, ஏ யாரு, ஆர் யாரு, வெக்டார் ஃபார்ம் சொல்ல தெரியணும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு புரிஞ்சுக்கணும். ஆர் கிராஸ் ஆல்ஃபான்னு தான் நாங்கள் எழுதுவோம்னா எழுதிக்கோ, பட் அந்த பக்கம் மைனஸ் ஏ வெக்டார் போட்டுக்கோ, ஏன்னா டவுனில் போயிடும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் டவுனில் போயிடும், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்பில் வந்துடும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் சார். அடுத்தது இதில் ஒரு சம் ஒன்று போட்டு காட்டுங்க. ஆல்ஃபா, ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 7i வெக்டார் மைனஸ் 8j வெக்டார் ப்ளஸ் 9k வெக்டார்னு ஒரு வெக்டார். ஆர் வெக்டாரோடது 5i வெக்டார் மைனஸ் 12j வெக்டார் ப்ளஸ் 12jன்னு வச்சுக்கோ, மைனஸ் 3k வெக்டார்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? ஸோ இதை எப்படி சார் ஏ கண்டுபிடிக்கிறது? மற்ற பசங்க சால்வ் பண்ணுங்க நீங்களே. மற்ற பசங்கன்னா என்கிட்ட சார் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஆட்கள் மட்டும் இதை கவனிங்க, மற்றவங்க நோட்டில் சால்வ் பண்ணு. நீ சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சிரு, அந்த ஆன்சரும் நான் சால்வ் பண்ணுறதும் கரெக்டானு செக் பண்ணிக்கோ. கொஷின் மட்டும் எழுது, ஹானஸ்ட்டாக ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது, ரைட்டா? நீ மட்டும் உன் நோட் அப்படியே சால்வ் பண்ணி ஒரு ஆன்சரை எடுத்து வை. நான் இங்கே ஒரு ஆன்சர் சால்வ் பண்ணுறேன், நம்ம 2 பேருக்கு கரெக்டாக வந்ததுன்னா கரெக்டாக இருக்குது. ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆயிருந்தா ஒன்று நான் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை நீ தப்பு பண்ணியிருக்கலாம். செக் பண்ணிப்போமா? ரைட். தெரியாத பசங்க மட்டும் பாருங்க. தனஸ்ரீ, தரணி, கிருத்திக், சாய் ஆதித்யா, வர்ஷிகா, சாயத்து தெரியலையா, வர்ஷிகா. தெரியாத பசங்க மட்டும் கவனி, மற்றெல்லாம் சம போடு. வழக்கம் போல ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். 7 மைனஸ் 8 ப்ளஸ் 9, 5 12 மைனஸ் 3. ஐ வெக்டாரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ வெக்டாரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா ஐயோட காலம் ஐயோட ரோ ரெண்டும் போயிடும். ஸோ 8 3s are 24, மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலாவில் கண்டிப்பாக ஒரு மைனஸ் போடணும். 12 × 9, ரைட்டா? ஸோ 19 90, 11 99, 12 108, 108.
கற்றுக்கிட்டீங்களா? 12 9s are 108. எனக்கு டக்குன்னு இங்கிலீஷில் ஞாபகம் வராது, அதனால தான் டேபிளை தமிழில் சொல்லி பார்த்து அப்புறம் மாற்றிக்கிறது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு 20 டேபிளையும் சொல்லி தருவாங்க, ஃப்ரம் 1லேருந்து கீழே ஃப்ரம் 20 வரை, ஃப்ரம் 1லேருந்து 20 வரைக்குமே. 16th டேபிள் அங்கேருந்து தான் 1 6 16 16 ஆரம்பிச்சுன்னா அப்படியே கரெக்டாக 20 × 16 அது வரைக்கும் சொல்லணும், தலைகீழாகவும் ஒப்பிக்கணும், மேலேருந்தும் ஒப்பிக்கணும். அதனால தான் அந்த டேபிளில் என்ன இடம் போனாலும் டக்கு டக்குன்னு ஞாபகம் தருது. அடுத்தது ஜே பாரு, ஜேக்கு வந்து ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க, ஜேக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. பாரு ஜேவோட ரோ, ஜேவோட காலம் விட்டுரு. 7 3s are -21. என்னங்க மைனஸ் இருக்கு, ஆக்சுவலாக ஒரு மைனஸ். 9 5s are 45 ப்ளஸ் கே, கே வெக்டார், கேவோட ரோ கேவோட காலம் விட்டுருங்க, ரைட்டா? கேவோட ரோ கேவோட காலம் விட்டுருங்க. 12 7s are 84, 84 12 84 கரெக்டா? ஏன்னா 10 7s are 17 வந்துடும், 77 84 5 70 11 77 12 84 84 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 8 5s are 40. அவ்வளோதான். ஸோ 108ல் 24, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கே 84 மைனஸ் ஐ வெக்டார், -45 -21 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும், 6 6 -66 வெளியில் ஒரு மைனஸ், அதனால் +66 ஜே வெக்டார். ப்ளஸ் மைனஸில் தப்பு பண்ணிடக்கூடாது, ஈஸியாக தப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு. ப்ளஸ் கே வரணும். ஸோ 84 124 கே வெக்டார், ரைட்டா? இது என்னோட ஆன்சர். யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் வந்துருக்குல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்? சார் எனக்கு இந்த ஆன்சர் தான் சார் வந்தது. சார் எனக்கு இந்த ஆன்சர். ரைட். வேற அர்ஜுன், அபி, சார் எனக்கு இதே ஆன்சர் தான் வந்துச்சு சார். கிருத்திக் கத்துக்கிட்டியா? எஸ் சார். தானேஸ்வர் கத்துக்கிட்டியா? எஸ் சார். தனஸ்ரீ, தரணி கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். வர்ஷிகா ஆல்ரெடி தெரியும்லம்மா? எஸ் சார். ரைட். சரி, தெரியாத பசங்க தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தான். அபி தெரியல உனக்கு ஆல்ரெடி? எஸ் சார். ஓகே, சேம் ஆன்சர் தானே உனக்கு? எஸ் சார். ஓகே, குட். அப்போ எனக்கு தான் குட் சொல்லணும், ஏன்னா நானும் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்களேன். ரைட். நான் அப்புறமா கிளாஸ் முடிஞ்சதும் எனக்கு நான் போய் கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிறேன். இப்போ வேலை இருக்குல்ல நமக்கு. ஸோ சர்க்குலர் மோஷனோட பேசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வெக்டார் ப்ராடக்டை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அடுத்தது சரி, இவ்வளோ பேசிட்டீங்க, இன்னும் என்னெல்லாம் பேசினா பேசிக் முடிஞ்சிடும். இன்னும் 2 டாபிக் தான். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பேசணும். அதுக்கப்புறமா ரிசல்டன் பற்றி பேசணும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் எனக்கு தேவை. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம 8:15 தான் ஸ்டார்ட் பண்ணணும், சாரி 7:15 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 8:20 வரைக்கும் போகணும். வேறு ஏதாவது கிளாஸஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் தள்ளி போட்டுக்கோ, ரைட்டா? அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு 7:10 ஆயிடுச்சு, அதனால தான் டக்குன்னு மாற்ற வேண்டியதாயிடுச்சு. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னங்க? ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணால் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். சொன்னல, கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அன்னைக்கு நீங்கள் அந்த பொரியாக வரும் இல்லையா, தீப்பொறி, ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எங்கே தெரியும், நீங்கள் மொபைலே தான் இருக்கீங்க கூடுமான நேரம். ஸோ அந்த பக்கம்லாம் தெரிஞ்சால் தானே நல்லா இருக்கும்ல. ஸோ ரேடியஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், நீங்கள் மட்டும் ஹரிசாண்டலாக தலைக்கு மேலே சுற்றுறது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னங்க சார்? தீபாவளி அன்னைக்கு மத்தாப்பு சுற்றுவீங்கல்ல, ஞாபகப்படுத்தி பாரு. ஸோ தீபாவளி எல்லாருமே காலங்காத்தால 6 மணிக்கு இட்லி வித்து கறி குழம்பு, இல்லை பாதி பேர் வெஜிடேரியன் வேற, கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ உன் கையில் மத்தாப்பு இருக்குது, அப்படியே அந்த காட்சி யோசிச்சுப்பார். லாஸ்ட் தீபாவளியில் வரப்போகிற தீபாவளி கையில் மத்தாப்பு இருக்குது. மத்தாப்புன்னு கையில் பிடிச்சிட்டாலே அது யாரும் கம்முன்னு கையில் வச்சிருக்க மாட்டோம், என்ன பண்ணியிருப்போம். ஸோ மத்தாப்பு சுற்றுற மாதிரி நீயா ஒரு ஆக்ஷன் பண்ணி பாரு, தெரியுதா? அவன் ரைட் ஹேண்டால பாரு, அவன் ரைட் ஹேண்டால மத்தாப்பு சுற்றுற மாதிரி. ஸோ மத்தாப்பு சுற்றுறது இந்த மாதிரி வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு, தெரியுதா? தலைக்கு மேலே இப்படி ரொட்டேட் பண்ணால் யூனிஃபார்மு, இது நான் யூனிஃபார்மு. யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது அப்படியே யோசிச்சு பாரு. ஒரு ரோப்பு, இங்கே ஒரு ஸ்டோன்,
நல்லா டைப் கட்டி வச்சுட்டேன், அருந்துலாம் விழாது, பயப்படாது. ஸோ வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணும் பொழுது மேலேருந்து கீழே வரும்போது நான் சொல்கிறது அப்படியே யோசிச்சு பாரு, மேலேருந்து கீழே வரும்போது ஃபாஸ்ட்டாக வந்துடும், கீழே இருந்து மேலே போகும்போது ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ மேலே போயிட்டு அகைன் கீழே வரும்போது வேகமாக இருக்கும், கீழேருந்து மேலே போகும்போது கொஞ்சம் ஸ்பீட் மாறும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்பீடு என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சார் புரிஞ்சிருச்சு. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் யூனிஃபார்மு, ஸ்பீடு எல்லா பாயிண்ட்லையும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா நான் யூனிஃபார்மு, அதானே? ரைட். சரி, யாருன்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கு பாரு, வர வர பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டு நான். ரைட். சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் வேணா அதுவாயிட்டா இதுவாயிட்டான்னு கேட்டுனே வருவார்ல, அந்தந்த நேரம் அப்படி இப்படி யோசிச்சு வேண்டியதான். வர வர நல்ல நகைச்சுவையே வர மாட்டேங்குது. போன வருஷம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு 7 வருஷம் காமெடி 8 வருஷம் காமெடியெலாம் வச்சு 7-8 வருஷம் ஓட்டிட்டேன், அதெல்லாம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ வயசானதுனால அந்த புதுசாக அந்த காமெடியும் வர மாட்டேங்குது. பழைய காமெடி எத்தனை வருஷம் தான் சொல்கிறது, எனக்கே போர் அடிச்சு போகுது. இப்போ எல்லா டாப்பிக்கும் ஒரு காமெடி வச்சுருப்பேன், 4 கிளாஸ் போனாலும் 4 கிளாஸ்க்கும் அதே தான் சொல்லுவேன், அப்பவும் புதுசாக சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஆடியன்ஸ் தான் மாறுவாங்க, சொல்கிற டயலாக் எல்லாம் ஒன்று தான். இப்போ கூட பாரு, போன வருஷமும் இந்த டயலாக் சொல்லியிருப்பேன், ஆடியன்ஸ் நீங்கள் தான் மாறுவீங்க, பட் சொல்கிற டயலாக் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு முந்தின வருஷமும் இதே டயலாக் தான், அடுத்த வருஷமும் இதே டயலாக் தான். ஏன் சார் வேறு ஒன்றும் உங்களுக்கு தெரியாதா? அத்தியமாக தெரியாது, அதனால தான். ரைட்டா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் யூனிஃபார்ம். முதல்ல யூனிஃபார்ம் முடிச்சிடறேன், சூப்பராக இருக்கும் பாருங்க. ஸ்பீடு கான்ஸ்டன்ட். சார் டைரக்ஷன் மாறுதே ஒவ்வொரு பாயிண்ட்லையும், அப்போ வெலாசிட்டிக்குள்ள டைரக்ஷன் இருக்குதானே? அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா? ஆமாம் பா, குழப்பிக்காத. ஸ்பீடு வேறு வெலாசிட்டி வேறு. டைரக்ஷன் இல்லாமல் சொன்னீங்கன்னா ஸ்பீடு, டைரக்ஷனோட சொன்னீங்கன்னா வெலாசிட்டி. அப்போ ஸ்பீடு தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. காரணம் கேட்டாங்கன்னா என்ன சார் உங்களுக்கு தெரியாதா? டைரக்ஷன் மாறுது, டைரக்ஷன் மாறும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டா? டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் dv/dt உனக்கு தெரியும் இல்லையா? லீனியரை தான் நான் டான்ஜென்ஷியல்னு சொல்கிறேன். அப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்ட், ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் 0வா? ஆமாம் பா, சூப்பரான ஹிண்ட்டு. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை டக்குன்னு சொல்லிட்டானா சார் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்காது சார், 0. ஏன் பாரு, யூனிஃபார்மாக சுற்றிட்டு இருக்கு, அங்கே ஆக்சலரேஷன் எங்கே இருக்கும்? டான்ஜென்ஷியல் 0. இப்போ தானே படித்தோம் ஏக்கு பதிலாக ஆர் ஆல்ஃபா, அப்போ ஏவே 0வா? அப்போ ஆல்ஃபா மட்டும் என்ன? ஆல்ஃபாவும் 0வா? ஆமாம். இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனும் 0, ஆங்குலர் ஆக்சலரேஷனும் 0வா இருந்தாதான் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு. இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் டக்குன்னு ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? சொல்லிடணும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் 0, ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0. புரிஞ்சிருச்சா? அப்போ வேற எந்த ஆக்சலரேஷன் தான் சார் இருக்கும்? அங்கே ஒரே ஒரு ஆக்சலரேஷன் தான் அங்கே உயிரோட இருக்கும். யாருன்னு கேட்டா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அது என்ன சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்? சென்ட்ரிஃபியூகல்னா என்ன, சென்ட்ரிபிட்டல்னா என்ன? பட் ஆக்சலரேஷன் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்போ சென்டரை நோக்கி ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், சென்ட்ரிபிட்டல். அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் சென்ட்ரிஃபியூகல். CF இது சென்ட்ரிபிட்டல் CP. அம்மா கிரைண்டரில் மாவு அரைக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பாரு, கிரைண்டரில் மாவு அரைக்கும் பொழுது அந்த மாவு பூத்து வெளியில் வரும், பார்த்துருக்கியா? மாவு பூத்து வெளியில் வரும். ஸோ இல்லைனா மோர் கடையும் பொழுது மேபி லைவாக நீ பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியல, சினிமாக்கள்லையாவது பார்த்துருக்கலாம். அப்பையும் மோர் கடையும் பொழுது அந்த அந்த மோரோட ஆக்சலரேஷன் பாருங்க, அது சென்ட்ரிபிட்டலா சென்ட்ரிஃபியூகலான்னு நீயே முடிவு பண்ணி. அவே ஃப்ரம் த சென்டரா இருந்தா சென்ட்ரிஃபியூகல், டுவர்ட் த சென்டரா இருந்தா சென்ட்ரிபிட்டல். சென்ட்ரிபிட்டல் இருந்தா சென்ட்ரிஃபியூகல் கண்டிப்பா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல உயிரோட இருக்கிறது யார் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும்தான். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்?
சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இனிமேல் படிப்பீங்க. அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ma, அப்போ ஏக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர். முதல்ல இந்த ஈக்குவேஷன் எல்லாரும் படிங்க. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர். ரைட்டா? ஒரே நிமிஷம். படிச்சிங்களா? சென்ட்ரிபிட்டல் ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர், வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ ஏற்கனவே வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு நம்ம படிச்சோம்ல, ரிலேஷன் பிட்வீன் லீனியர் அண்ட் ஆங்குலர். அப்போ ஏசி ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர். ஒரு ஆர் போயிடுச்சு. ஏசி ஒமேகா ஸ்கொயர் ஆர். நான் சொல்றது கவனமாக கவனி. இனிமேல் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ரெண்டு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். ஒன்று வி ஸ்கொயர் பை ஆர், இன்னொன்று ஒமேகா ஸ்கொயர் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்குலர் வெலாசிட்டி. ரைட்டா? வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் வெலாசிட்டி சொன்னாங்கன்னா வி ஸ்கொயர் பை ஆர், ஆங்குலர் வெலாசிட்டி சொன்னீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர். ரெண்டுத்தையும் முதல்ல படிச்சுக்கோங்க. தேவைன்னா வீக்கு பதில் ஆர் ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ரைட்டா? இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் முன்னாடி வைக்கிறேன். ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அப்போ கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. சேஞ்ச் ஆகுமா கான்ஸ்டன்ட்டாக இருக்குமா? சொல்லு. ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டாக இருந்தா உன்கிட்ட தான் கேட்குறேன், கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்குமா சேஞ்ச் ஆகுமா? கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும். கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட் சார்? அது இப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா மிச்சம் மாஸும் கான்ஸ்டன்ட், அப்புறம் வந்து half mv ஸ்கொயர். ரைட், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். மாஸ் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தெரியும், ஸ்பீடு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்க, அதனால கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ இன்னும் கூட நல்லா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரே நிமிஷம். கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர். அவரோட எக்ஸ்பிளனேஷன் மாஸ் கான்ஸ்டன்ட். நான் ஏற்கனவே ஸ்பீடு சேஞ்ச் ஆகலை, அதனால ஸ்பீடும் கான்ஸ்டன்ட். அப்போ ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட்னா கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் தான். ஸ்பீடு ஸ்கேலார், கைனடிக் எனர்ஜியும் ஸ்கேலார். கரெக்ட் தானே? ஸோ வி மாறலை, அதனால கைனடிக் எனர்ஜி மாறலை. அதை நல்லா கற்றுக்கோங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ரைட்டா? ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, இல்லை கண்ண மூட அப்படி சொல்கிறது அப்படியே காதில் விழுதான் பாரு. அப்படியே நான் சொல்றதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிக்கிறேன் ட்ரை பண்ணு. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சார், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் 0, ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கும். அதோட ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர், இல்லைனா ஒமேகா ஸ்கொயர் ஆர். ரைட்டா? டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதனால வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட்? ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அதனால கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். கைனடிக் எனர்ஜி இல்லைனா ஸ்கேலாரு, ஸ்பீடும் ஸ்கேலாரு, மாறல, கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ இவ்வளவு நடந்தால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். படிச்சு முடிச்சிரு ஒரு டைம். சூப்பரா. அடுத்தது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுங்க சார். நான் யூனிஃபார்ம் அப்படியே உல்டா. நான் யூனிஃபார்ம்ன்றது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் தான் நான் யூனிஃபார்ம். பா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க, அதிகமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். டக்குன்னு போயிடலாம். பா ஒரு நிமிஷம். ஹேனா இவ்வளோ நேரம் இருந்தாங்களே, ஆளை காணுமே. ஆமாம், ரைட். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லைனு ஸ்பீடு சேஞ்சஸ். ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டி, சரி ஸ்பீடே சேஞ்ச் ஆகுதான், டைரக்ஷன் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகுது, அப்போ வெலாசிட்டி மட்டும் மாறாத. வெலாசிட்டினா சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், அதுக்கு dv/dt, ஸ்பீடே சேஞ்ச் ஆகுது,
அப்போ டிவி பை டிடி ஆக்சலரேஷன் கண்டிப்பா இருக்கும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. நான் யூனிஃபார்ம் பேசும் பொழுதே நான் யூனிஃபார்முக்கு நீங்க கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் மேபி. கரெக்ட் தானே? யூனிஃபார்ம் பேசும்போது யூனிஃபார்ம்ல டான்ஜென்ஷியல் 0, அப்ப நான் யூனிஃபார்ம்ல கண்டிப்பா 0 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா, டான்ஜென்ஷியலே 0 இல்லையா, அப்ப ஆல்ஃபா மட்டும் எப்படி 0வா இருக்குமா? அப்ப ஆல்ஃபாவும் நாட் ஈக்குவல் டு 0. சொல்லவே தேவையில்ல, சென்ட்ரிபிட்டலும் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் சார் 3 ஆக்சலரேஷனும் உயிரோட இருந்தா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்மா? ஆமா. ஏசி மட்டும் உயிரோட இருந்து மற்ற 2 பேரும் 0வா இருந்தா யூனிஃபார்மா? ஆமா. ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0, காரணம் ஸ்பீடு மாறுது. ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0, காரணம் ஏடி இருக்கு, டான்ஜென்ஷியல் இருக்கு, அதனால ஆல்ஃபாவும் இருக்கு. சென்ட்ரிபிட்டல் பிரச்சனையே இல்லை, எப்பவுமே உயிரோட தான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. சென்ட்ரிபிட்டல் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர்னு உனக்கு நல்லா தெரியும். சென்ட்ரிபிட்டலுக்கு மேக்னிடியூட் அளவு தான் சென்ட்ரிஃபியூகலும் இருக்கும். அதே v²r தான், அதே ω²r தான். சரி, இவ்வளோ பேசிட்டீங்களே. கைனடிக் எனர்ஜி இங்கே மாறுமா மாறாதா? உங்களோட பதில் என்னப்பா? கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா? சேஞ்ச் ஆகும் சார். சேஞ்ச் ஆகும். ஏமா சேஞ்ச் ஆகும் சார்? ஏன்னா வெலாசிட்டி இங்க ஸ்பீட் டிஃபர் ஆகும் சார். ஸ்பீட் டிஃபர் ஆகுது, அதனால கைனடிக் எனர்ஜி டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம். சூப்பராக அந்த டாப்பிக்கில். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? வாங்க, 2 ஃபார்முலாவை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஒரு சர்க்குலர் மோஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இங்க இருக்கு. அப்ப ஆல்ஃபாவோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? ஆல்ஃபாவோட டைரக்ஷன் இந்த டாட் வைக்கிறேன் பாருங்க, அதுல ஸ்கிரீனுக்குள்ளேயும் போகலாம், இல்ல ஸ்கிரீன்ல இருந்து நேரா உன்னை நோக்கி வரலாம். நான் சொல்றது எனக்கு புரியுதா? ஆல்ஃபாவோட டைரக்ஷன் அந்த பாட்டில் கேப் மேல வருது பாருங்க, அதுதான் ஆல்ஃபாவோட டைரக்ஷன். அப்ப இந்த இடம் டான்ஜென்ஷியல் ஏடி, இந்த இடம் ஏசி, இது டாட். அப்ப உனக்கு தெரியுதா, சர்க்குலர் மோஷன் இப்படி இருந்தா ஆல்ஃபாவோட வேல்யூ மேல, டான்ஜென்ஷியல் வேல்யூ இந்த இடத்துல, ஏசியோட வேல்யூ இந்த இடத்துல. 3 ஒண்ணுக்கு ஒன்று 90 டிகிரியா இருக்கும். ஆல்ஃபாவும் ஏசியும் 90, ஏடியும் ஏசியும் 90, ஆல்ஃபாவும் ஏடியும் 90, எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். நம்ம ஆல்ஃபாவை கவனிக்க வேண்டாம். ஏடியும் ஏசியும் பாருங்க, போத் ஆர் 90 டிகிரின்னு உனக்கே நல்லா தெரியும். அப்ப ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இங்க இருக்கு. 90 டிகிரி வந்துடுச்சுனாலே காலங்காலமா நீ படிக்கிறது √p² + q²ன்னு படிக்கிற. அதனால ஏ வேணும்னா √ac² at². இதுல சத்தியமா சம் கேட்பாங்க. யார் மேல வேணாலும் சத்தியம் பண்றேன், நீங்க நேரா பார்க்கும் பொழுது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அப்ப ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஏ வேணும்னா ac² + at². சரி, எங்களை ஏதாவது ஏமாத்துவாங்களா? தாராளமா. இந்த ஏசிக்கு பதிலா v²r² + at². ப்ராப்ளம் சால்விங்ல வருஷம் பசங்க பண்ற தப்பு நானே பார்த்துருக்கேன். இங்க v²r போட்டுட்டு இங்க ஸ்கொயர் போட மறந்துடுவான். ஏன்னா ஏசிக்குள்ளார ஒரு v² இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது v²r. இல்ல ஏசிக்கு பதிலா ω²r. இந்த ஈக்குவேஷன் நாங்கள் தேவைப்பட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரி, ரிசல்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிங்க. ஆங்கிள் வேணும்ல, ஃபை இல்லைன்னா தீட்டா, ஃபைன்னு எடுத்துக்கலாமா? tan ஃபை. ஆப்போசிட்ல இருக்கிறது ஏசி. டைரக்ஷன் வேணும். அப்ப tan ஃபை வேணும்னா ஆப்போசிட்ல ஏசி பை அட்ஜசன்ட் ஏடி. இந்த ஈக்குவேஷனும் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு டான்ஜென்ஷியல் கொடுத்துட்டு ஃபேஸ் கேட்டாங்கன்னா, அதாவது ஆங்கிள் கேட்டாங்கன்னா tan ஃபை ஏசி பை ஏடி. ஏ வேணும்னா √ac² + at². சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்க இருந்து சரி, ஒருவேளை ஃபோர்ஸ் வச்சு கேட்டா என்ன பண்றது? இப்ப ஆக்சலரேஷன் சொல்லிட்டோம், கூட ஒரு இங்க பாரு ஏ இருக்கு, எம் சேர்த்துட்டா எஃப் தானே. அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இங்க இருக்கு 90. ஏற்கனவே ஏசி இந்த டைரக்ஷன்ல, ஏடி இந்த டைரக்ஷன்ல தான் இருந்தது. நான் ஒரு கூட எம் சேர்த்துட்டேன், அது எஃப்டியா மாறிடுச்சு. ரிசல்டன்ட் எஃப் ஆங்கிள் இங்க இருக்கு.
அப்ப எஃப் வேணும்னா வழக்கம் போல ரூட் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் பிளஸ் எஃப்சி ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா tan phi வேணும்னா ஆப்போசிட்ல எஃப்சி பை எஃப்டி ரைட்டா? ஸோ எஃப்டி கொடுத்துருவாங்க, எஃப்சி கொடுத்துருவாங்க. வேணா ரிசல்டன் ஃபோர்ஸ் கேட்கலாம், தென் ஆங்கிள் கேட்கலாம். வேணா எஃப்சிக்கு பதிலாக தனியாக எம்இ ஸ்கொயர் வேர் போடுற மாதிரி கூட இருக்கும். அதை கண்டுபிடிச்சி இங்கே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ கரெக்டாக உங்களோட டைம்குள்ளாரே முடிச்சுட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அவ்வளோ அழகாக பேசியிருக்கோம். சரியான நேரம் 8:13. ரைட்டா? ஒன்றும் பெருசாக வளவலன்னு ஒன்று ரொம்ப தொந்தரவு பண்ணல. சர்க்குலர் மோஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். எல்லா டேர்மையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். தீட்டா யாரு, ஒமேகா யாரு, ஆல்ஃபா யாரு, அதுக்கான யூனிட் பேசியிருக்கேன். தென் 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். ஆல்ஃபா பற்றி பேசணும், ஒமேகா பற்றி பேசணும். ஆல்ஃபாவும் ஒமேகாவும் என்ன வெக்டார்? யாராவது டக்குன்னு சொல்லுங்க. ரேடியஸா, டான்ஜென்ஷியலா, ஆக்சியலா? ஆக்சியல் சார். ஆக்சியல். உங்களுக்கு தெரியுமா, ஆல்ஃபா வெக்டாரும் ஆக்சியல் தான், ஒமேகா வெக்டாரும் ஆக்சியல் தான். ஆல்ஃபா வெக்டார் parallel to ஒமேகா. ஆமாம் சார், ஆல்ஃபாவும் மேலே தான் போகுது, ஒமேகாவும் மேலே தான் போகுது. ஏன் எங்களுக்கு தான் தெரியுமே. ஆல்ஃபா வெக்டார் ஆன்டி parallel to ஒமேகா. அப்படின்னா ஆல்ஃபா மேலே இருக்கிறதாவும் ஒமேகா கீழே இருக்கிறதாவும் சொல்றீங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேரலாவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாவும் இருக்கலாம். பேரலல் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். ஏன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ஃபாவும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஆக்சலரேஷன். அப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். டிஆக்சலரேஷன் பாருங்க. டிஆக்சலரேஷன்ல வெலாசிட்டியோட டைரக்ஷன் மேல, ஆனா போக போக அப்போஸ் பண்றதுனால ஆல்ஃபா கீழே இருக்கும். அப்ப இந்த நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்கிறது, ஆல்ஃபா வெக்டாரும் ஒமேகா வெக்டாரும் பேரலாவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாவும் இருக்கலாம். எப்ப பேரலா இருக்கும்னா ஆக்சலரேஷன்ல பேரலா இருக்கும், டிஆக்சலரேஷன்ல ஆன்டி பேரலா இருக்கும்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? சூப்பரா இருந்துச்சு கிளாஸ்.